திருமாவளவன் தலைமை ஏற்றுக்கிறதுல ஏதோ ஒரு நெருடல் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு. அதுதான் சாதி புத்தி. அப்போ உங்ககிட்ட இருக்கிற சாதி புத்தியால தான் இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இயக்கமா இன்னமும் தேங்கி இருக்குது. வேங்கவேலுக்கு மாந்தான் முதல்ல போனேன். இன்னமும் எச்ராஜா மாதிரி நாட்கள் என்ன சொல்றாங்க, வேங்கவேலுக்கு போனாரா அப்படின்னு. ஒன்று அவருக்கு அறியாமையில பேசுறாரா அல்லது திமிரில் பேசுறாரான்னு ஒரு கேள்வி. கிளாஸ் காஸ்ட் எந்த ஒடுக்குமுறை வந்து ரொம்ப ஆபத்து? நம்மெல்லாம் தமிழர்கள், அதனால கீழ் சாதி மேல் சாதிங்கிற சண்டையெல்லாம் பெருசாக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாமெல்லாம் வந்து பாட்டாளி வர்க்கம், அதனால வந்து அவனும் ஒன்ன மாதிரி பாட்டாளி இவனும் ஒன்ன மாதிரி பாட்டாளி, சாதி பிரச்சனையை கூர்மைப்படுத்தாதீங்க அப்படின்னு கடந்து போக முடியாது. அப்போ உனக்கு என்ன தயக்கம்ன்ற திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதிகார பகைகளும் ஜனநாயக நுகர்தலும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதிகாரத்தை நோக்கி விசிகாவை எப்படி கொண்டு போக போறீங்க? படிப்படியாக தான் கொண்டு போகணும். கட்டமைப்பு இன்னும் வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக இதை மாற்ற வேண்டியிருக்கிறது. இல்லைன்னா இன்னமும் இவ்வளவு தூரம் நம்ம பண்ணையும் கூட 2 பேர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித் அல்லாதவர்கள்லாம் வெற்றி பெற்ற நிலையிலும் கூட, ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றவங்க கூட இன்னமும் பேசுகிறவங்க சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான இயக்கம், இது ஒரு சாதி சங்கம் அப்படிதான் பேசுகிறாங்க. ஒரு சாதிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் திருமாவளவன் என்ன பண்ணார் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அது எடப்பாடியார் என்ன பண்ணாருன்னு யாரும் கேட்கறதில்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன பண்ணதுன்னு யாரும் கேட்கறதில்ல. காங்கிரஸ் இயக்கத்துடைய வேலை என்னன்னு கேட்கறதில்ல. வேங்கவேலுக்கு மாந்தான் முதல்ல போனேன். இன்னமும் எச்ராஜா மாதிரி நாட்கள் என்ன சொல்றாங்க, வேங்கவேலுக்கு போனாரா அப்படின்றாங்க. ஒன்று அவருக்கு அறியாமையில பேசுறாரா அல்லது திமிரில் பேசுறாரான்னு ஒரு கேள்வி எழுது. அந்த சம்பவம் நடந்த முதல் ஆளா போய் நின்னது நான் தான். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி, அது 27ஆம் தேதி நடக்குது. நான் 31ஆம் தேதி அங்கே 5000 பேருக்கு மேலே திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறேன். அந்த பிரச்சனையை முதலமைச்சர்கிட்ட அடிக்கடி எடுத்துகிட்டு போய் இதை பற்றி விவாதிச்சிருக்கிறோம். நாங்கள் சொல்லி தான் அது சாதாரண போலீஸ்லேருந்து சிபிசிஐடி போலீஸுக்கு மாறிச்சு. எங்களுடைய வேண்டுகோளை வச்சு தான். அவ்வளவு தூரம் வேங்கவேல நாங்கள் இருந்தும் கூட இவங்க தலித் இளைஞர்கள் தான் இதை செஞ்சாங்கன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. நாங்கள் இதை தாண்டி வேற ஒன்றும் புதுசாலாம் அறிவிக்க முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. போய் நீங்கள் என்ன அப்பீல் போங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன பேசுகிறாங்க, வேங்கவேல்னா அது ஒரு தலித் இஷ்யூ, தலித் இஷ்யூனா தலித் லீடர் திருமாவளவன் தானே பேசணும், இவர் ஏன் அங்கே போனதை போகலன்னு பேசுகிறாங்க. கள்ளக்குறிச்சிக்கு முதல்ல தான் போனீங்க. கள்ளக்குறிச்சி சாராய சாவுகள் அந்த சீமதி மரணத்துக்கும் அது நான் தான் 10,000 பேருக்கு மேல திரட்டினாரு. எவ்வளவு பெரிய ஆளுங்கட்சி கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படிலாம் நம்ம நினைக்கவே இல்லை. விக்டிம்ஸ் எங்க இருந்தாலும் அவங்க பக்கம் நிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு நடைமுறையா நாங்க வச்சிருக்கிறோம். கிளாஸ் காஸ்ட் எந்த ஒடுக்குமுறை வந்து ரொம்ப ஆபத்துன்னு பாக்குறீங்க சார்? இதை வந்து அப்படி ஒப்பீடு செய்ய முடியாது. இந்தியா இது வந்து விக்டிம்ஸ்ங்கிற அடிப்படையில் தான். கிளாஸ் ஸ்ட்ரகிள் நடக்கிற விக்டிமா இருந்தாலும், காஸ்ட் பேஸ்டு அட்ராசிட்டிஸாக இருந்தாலும், அட்ராசிட்டிஸுங்கிற அடிப்படையில் இதை நம்ம அணுகணும். இந்த பிரச்சனையை வந்து எந்த கண்கொண்டு பார்ப்பது அப்படிங்கிறது தான் கருத்தியல். இதை வந்து வெறும் வர்க்க அடிப்படையிலான ஒடுக்குமுறையாக பார்க்குறதா அல்லது சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறையாக பார்க்குறதா அப்படிதான் பார்க்க முடியும். தவிர இது வேறு வன்கொடுங்கோ அது வேறு வன்கொடுமையெல்லாம் கிடையாது. ஒரே சாதிக்குள்ள பணக்காரனா இருக்கிறவன் அவன் சாதியையே ஒடுக்குவான். அந்த இடத்துல வந்து அதை வந்து ஒரு வர்க்க அடிப்படையிலான ஒடுக்குமுறையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு சாதி ஆதிக்க சாதியா இருக்கிறவன் அவன் உழைக்கிறவனா இருந்தாலும் ஒரு தலித் சாதியை வந்து ஒடுக்குறான்னா அதை நீங்க சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறையாக தான் பார்க்க முடியும். அது வர்க்க அடிப்படையிலான ஒரு ஒடுக்குமுறைன்னு சொன்னாலும் கூட, ஒரு ஏழையா இருக்கிற ஒரு தலித் அல்லாதவன் ஒரு ஏழையா இருக்கிற ஒரு தலித்தை சாதியை சொல்லி அடிக்கிறான். இதுல வந்து இவனும் பணக்காரன் இல்லை, அவன் ஏழை இல்லை. ஏழை அடிக்கிறான். அடிக்கிறதுக்கு ஒரே காரணம் இவன் கீழ் சாதி அவன் மேல் சாதிங்கிற அவனுக்கு ஆணவம், இவனை கீழ் சாதின்னு பார்க்குற ஒரு திமிர். இப்போ இதை வந்து நீங்க வர்க்க ஒடுக்குமுறை நான் பார்க்க முடியும். இப்போ இதை சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறை தான் பார்க்க முடியும். இப்போ சாதிங்கிறது வர்க்கத்துக்குள்ள ஒழிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல, மறைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அதில் வந்து அதை டைலூட் பண்ணிட முடியாது. சாதிங்கிறது ஒரு தனி கேரக்டராக அங்கே இருக்குது. ஒரு சமூக கட்டுமானமாக இருக்கு. அது அடிக்கட்டுமானமாகவே இருக்கு. அது மேல் கட்டுமானம்லாம் பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது சாதிய ஒடுக்குமுறையை அதுக்குள்ள கருத்தியலோடு தான் அணுக முடியும். சாதி ஒழிப்பு அரசியலுங்கிற ஒரு கருத்தியல் அப்படிங்கிறத வச்சு தான் அதை நம்ம அணுக முடியும். அதில் வந்து நாமெல்லாம் தமிழர்கள், அதனால கீழ் சாதி மேல் சாதிங்கிற சண்டையெல்லாம் பெருசாக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாமெல்லாம் வந்து பாட்டாளி வர்க்கம், அதனால வந்து அவனும் ஒன்ன மாதிரி பாட்டாளி இவனும் ஒன்ன மாதிரி பாட்டாளி, சாதி பிரச்சனையை கூர்மைப்படுத்தாதீங்க அப்படின்னு கடந்து போக முடியாது. இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறதா உண்மையான வர்க்க பார்வை, உண்மையான
ஸோ சமூக நீதி பார்வை. அந்த இடத்துல நீங்க வந்து இது கிளாஸ் ஆங்கிள் பார்க்கணும். அதனால சாதி பிரச்சனையை கூர்மைப்படுத்தக்கூடாது. நாமெல்லாம் பாட்டாளிகள் அப்படின்னு கடந்து போயிட முடியாது. நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு இனவாத அணுகுமுறையிலையும் கடந்து போக முடியாது. சார் 2000 தொடக்கத்துல நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, இடைசாதியினர் விசிகாவில் சேர்ந்தா ஒரு பொறுப்புகள் வழங்கப்படும். இப்போ அதை வச்சிருக்கிறோம். இல்ல அந்த அததான் கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு சாதி கட்சின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த இது இப்பயும் இருக்கா சார்? அதாவது அப்புறம் ஏன் சாதி அடிப்படையில் இதை பேசுறீங்கன்னு கேள்வி கேட்குறீங்க, அதுதானே? இல்ல சார், அதாவது நம்ம சாதி கட்சின்னு நீங்க சொல்றீங்க, இந்த இடத்துல அப்படி சொல்றாங்க. அதாவதுங்க, சாதி பெருமிதம் பேசினாதான் அது சாதி கட்சி. சாதி ஒழிப்பு நீங்க சொல்லல, நான் சொல்றேன், வெளியே சொல்றாங்க. நாம வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிறத பிரதானமான முதன்மையான ஒரு கொள்கை முழக்கமா வச்சிருக்கிறோம். அதனால சாதி அடிப்படையில எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, சாதி அடிப்படையில எந்த விதமான பெருமைகளும் பேசக்கூடாது. இதுதான் நம்ம வந்து பேசுறோம். இப்ப கட்சியை வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன பார்த்து என்ன அடையாளம் பார்த்து ஒருத்தர் வந்து கட்சியில சேர்றான். அவனை என்ன சாதின்னு பார்த்தா தலித்தா இருக்கிறான். அவன் வரல, அவன் ஒதுங்கி போறான். அவன் என்ன சாதின்னு பார்த்தா தலித் அல்லாதவனா இருக்கிறான். இதுக்கு நானா பொறுப்பு இருக்க முடியும்? அவன் ஏன் என்கிட்ட வரல? நான் ஓப்பன் ஃபார் ஆல் தானே ஒதுக்கி வச்சிருக்கிறேன். நீ ஏன் என்கிட்ட வரல? என்ன காரணம்? உனக்கு நீ என்ன எதிர்பார்க்குற என்கிட்ட? எனக்கு என்ன பேச தெரியாதா, எழுத தெரியாதா, சிந்திக்க தெரியாதா, செயல்பட தெரியாதா, அல்லது சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாதா, உன் பிரச்சனைக்காக போராட தெரியாதா? இப்போ என்ன தகுதி, நீ வேற என்ன தகுதி எதிர்பார்க்குற? அப்போ உனக்கு வந்து திருமாவளவன் தலைமை ஏற்றுக்கிறதுல ஏதோ ஒரு நெருடல் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு. அதுதான் சாதி புத்தி. அப்போ உங்ககிட்ட இருக்கிற சாதி புத்தியால தான் இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இயக்கமா இன்னமும் தேங்கி இருக்குது. நீ சாதி பார்க்காதவனா இருந்தா திருமாவளவன் தலைமை எனக்கு பெஸ்ட், நான் ஒரு தலைமையை ஏத்துக்கிறேன், அவர் பேசுற அரசியல பேசுறேன் அப்படின்னு உன்னால வர முடியுமே? எத்தனை பேர் வேற கட்சியில இருந்து வெளியேறவன் இன்னொரு கட்சி தான் போறானே தவிர யாரும் விசிகேக்கு வர்றதில்லை. இல்ல, ஆனா பெருவா 2016க்கு அப்புறம் நான் தொடக்கத்துல இருந்து சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற மாற்றங்களுக்கு ஒரு 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 அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் தான். அது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா சொல்ல முடியாது. அப்போ உனக்கு என்ன தயக்கம்ன்ற? திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க. ஏதாவது எனக்கு வந்து ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லையா, அல்லது என்னுடைய கேரக்டர் இல்லையா, கொள்கை இல்லையா, அப்படி ஏதாவது கொள்கை இல்லையா, என்ன என்ன உனக்கு பிடிக்காத விஷயம் இருக்கு சொல்லுங்க. 6 மணிக்கு மேல என்ன குடிச்சிட்டு படுக்கிறவனா நானு, அல்லது வேற ஏதாவது தப்பு தாண்டி செய்யறேனா, அல்லது ஏதாவது வெளிப்படையான குற்றங்கள் ஏதாவது செஞ்சதா சொல்லுங்க. ஏதாவது கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடுறேன்னா எதுவுமே இல்லையே. எந்த குற்றச்சாட்டையும் என்னால் என் மீது உன்னால சொல்ல முடியாது. சாதியை மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது திருமணம் ஆகாத இருக்கிறதுனால நீ அதாவது கற்பனையாக ஒரு கதையை தான் கட்டுக்கதையை தான் சொல்ல முடியும். வேற என்ன உன்னால சொல்ல முடியுது? என்ன தகுதியில நீ ஒப்பிட்ட அளவில் இங்க இருக்கிற தலைவர்கள்ல திருமாவளவன் இந்த தகுதி குறைபாடு உள்ளவர், அதனால அவர் தலைமை நான் ஏத்துக்கலன்னு நீ சொல்லுவேன். லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, தலைவர்கள் பூரா போடுங்க. தலைவர்கள்ட்ட இந்த தலைவர்கிட்ட இந்த குணம் இருக்கு, இந்த தலைவர் இந்த குணம் இருக்கு, இந்த தலைவர்கிட்ட இந்த அப்ரோச் இருக்கு, திருமாவளவன் இந்த அப்ரோச் இல்லைன்னு காட்டுங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற சாதி புத்தியால இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இயக்கமா தேங்கி நிற்குது. இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ கூட வந்து காலையில வந்து செங்கல்பட்டுல இருந்தீங்க, மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஏதோ பிசியோ சென்டருக்கு போயிட்டு கழுத்து வலிக்காக போயிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு வெளியே ஒரு 50 பேர் நிக்கிறாங்க. அயற்சியா இல்லையா சார்? என்னடா இது, ஒரு இப்போ சாமானியனுக்கு என்ன தருவோம், எப்பா போகும்பா அப்படின்னு ஒரு ஆளை விடுங்க. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் கிரவுட்லேயே இருக்கிறேன். இப்போ மணி 10. இது 35 வருஷமா இப்படிதான் இருக்குது. அயற்சியா. இதுக்கு பிறகு எப்ப வந்து அந்த கூட்டம் கலையும் தெரியாது. நான் போய் தங்குற இடத்துல அங்க ஒரு 10 பேர் 20 பேர் காத்துட்டு இருப்பாங்க. 12 மணி ஆனாலும் நான் காலையில இருந்து இருக்குதான் அதை எதிர்கொண்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். சரி.